சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இந்த வீடியோ நம்ம சேனலில் பதிவிடுற 1000வது வீடியோ. தங்களுடைய ஆதரவிற்கும் அன்பிற்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜீவா இபைக் அப்படிங்கிற ஒசூரை சேர்ந்த மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனத்தோட 2 வாகனங்களை ரிவ்யூ பண்ண போகிறோம். இதை நம்ம எங்கே ரிவ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீவா இபைக் நிறுவனத்தோட ஷோரூமான RI ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற ஷோரூமில் தான் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வண்டலூரில் இருக்குது. GST ரோட்டில் வண்டலூர் ஜூக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த ஜீவா இபைக் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 2 வருடங்களாக மின்சார வாகன தயாரிப்பில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 23 வருடங்களாக பெரிய பெரிய ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கெல்லாம் ஸ்பேர் பார்ட் சப்ளையராக இருந்திருக்கிறாங்க. ஜீவா இபைக் நிறுவனம் 25 வருடங்களுக்கும் அதிகமாக ஆட்டோமொபைல் துறையில் அனுபவம் கொண்ட ஒரு நிறுவனமாக இருக்கிறாங்க. இவங்களுடைய வாகனங்களை நீங்கள் EMI ஆப்ஷன்ஸ்லேயும் வாங்க முடியும். சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 3 சர்வீஸ் இலவசம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. உத்திரவாதம் பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி பேக், மோட்டர் மற்றும் கண்ட்ரோலருக்கு 3 வருடங்கள் அல்லது அன்லிமிட்டெட் கிலோமீட்டர் உத்திரவாதம் கொடுக்குறாங்க. இந்த RI ட்ரேடர்ஸ் ஷோரூம் தரப்புலேருந்து சென்னை சரௌண்டிங் ஃபுல்லாகவே உங்களுடைய ஜீவா இபைக் அப்படிங்கிற நிறுவனத்தோட வாகனங்களை விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஷோரூமுடைய லொக்கேஷன் மற்றும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது மாவட்டத்தில் இருந்து உங்களுடைய வாகனங்களை வாங்கணும் அப்படின்னாலும் அதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜீவா இபைக் நிறுவனத்தோட ஷோரூம் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை, பண்ருட்டி, திருப்பத்தூர், ஓசூர், சென்னை, திருச்சி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொரப்பூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இவங்ககிட்ட 2 மாடல் இருக்குது, கியூட் மற்றும் கிளார் அப்படிங்கிற மாடல். கியூட் மாடல் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வகையை சார்ந்தது, கிளார் மாடல் ரிஜிஸ்ட்ரேஷன் வகையை சார்ந்த வாகனங்களாக இருக்குது. இந்த நிறுவனத்தில் நீங்கள் வாங்குகிற நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் வகை வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணதுக்கப்புறமா 2 நாட்களுக்குள்ளே இந்த வாகனங்களை டெலிவரி பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கியூட் மற்றும் கிளார் அப்படிங்கிற 2 வாகனங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன் சம்பந்தமான ரிவ்யூ பார்க்கலாம். கியூட் மாடல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வகையை சார்ந்த வாகனம். கிளார் மாடல் ரிஜிஸ்ட்ரேஷன் வகையை சார்ந்த ஒரு வாகனம். கியூட் மாடலில் 2 வேரியண்ட் இருக்குது. ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா முதல் வேரியண்ட்டில் 100 கிலோமீட்டர், 2வது வேரியண்ட்டில் 150 கிலோமீட்டர். இது ஒரு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வகையை சார்ந்த வாகனம் அப்படிங்கிறதுனால இதனுடைய அதிக வேகம் மற்றும் மோட்டருடைய கெப்பாசிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். முதல் வேரியண்டுடைய பேட்டரி பேக்குடைய கெப்பாசிட்டி 62.9 வோல்ட் 31.2 ஆம்பியர் அவர். 2வது பேட்டரி பேக் வேரியண்டுடைய கெப்பாசிட்டி 62.9 வோல்ட் 52 ஆம்பியர் அவர். 3 விதமான ரைட் மோட்ஸ் இந்த வாகனத்தில் கொடுக்குறாங்க. இந்த வாகனத்தில் பொறுத்திருக்கிற பேட்டரி பேக்குடைய வகை லித்தியம் அயன் NMC பேட்டரி பேக் வகையாக பொறுத்திருக்கிறாங்க. BLDC ஹப் மோட்டருடைய வகையாக கொடுத்துருக்குறாங்க. முன்புறமும் பின்புறமும் டிஸ்க் பிரேக் பொறுத்திருக்கிறாங்க. 90/90 12 இன்ச் அப்படிங்கிற அளவில் இந்த வாகனங்களுடைய டயர்களை பொறுத்திருக்கிறாங்க. டியூப்லெஸ் டயர்கள் மற்றும் அலாய் வீல்களாக பொறுத்திருக்கிறாங்க. முன்புறம் டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷனிங்கும் பின்புறம் டுவல் காயில் சஸ்பென்ஷனிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த கியூட் வாகனத்துடைய எடை தாங்கும் திறன் 200 கிலோகிராம். லைட்டிங் சிஸ்டம் LED லைட்டிங் சிஸ்டமாக கொடுக்குறாங்க. USB சார்ஜிங், கீலெஸ் என்ட்ரி, ரிவர்ஸ் மோட், பார்க் அசிஸ்ட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. 11 விதமான வண்ணங்களில் இந்த கியூட் வாகனம் கிடைக்குது. இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய பேட்டரி பேக்கை முழுமையாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 4 மணி நேரங்கள்லேருந்து 5 மணி நேரங்கள் ஆகுது. சார்ஜருடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா முதல் வேரியண்ட்டுக்கு 6 ஆம்ஸ் திறன் கொண்ட சார்ஜரும் 2வது வேரியண்ட்டுக்கு 10 ஆம்ஸ் திறன் கொண்ட சார்ஜரும் கொடுக்குறாங்க. இந்த சார்ஜர்கள் ஆட்டோ கட் ஆஃப் ஃபீச்சர் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜராக இருக்குது. இந்த கியூட் வாகனத்துடைய ஆன்ரோட் பிரைஸ் பார்த்துடலாம். முதல் வேரியண்டுடைய ஆன்ரோடு விலை 87,000 ரூபாய். 2வது வேரியண்டுடைய ஆன்ரோடு விலை 1,20,000 ரூபாய். நான் மேலே சொன்ன அந்த ஆன்ரோடு விலையிலே லேடிஸ் ஃபுட் ட்ரெஸ், சாரி கார்டு இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் அடங்கும். அடுத்ததாக ரிஜிஸ்ட்ரேஷன் வாகனமான கிளார் அப்படிங்கிற வாகனத்தை பார்த்துடலாம். இந்த வாகனமும் 2 விதமான வேரியண்ட்டில் இருக்குது. முதல் வேரியண்டுடைய ரேஞ்ச் 100 கிலோமீட்டர், 2வது வேரியண்டுடைய ரேஞ்ச் 150 கிலோமீட்டர். இந்த வாகனத்துடைய அதிக வேகம் கஸ்டமர் கேட்குற மாதிரி 60 km/h அப்படிங்கிற ஆப்ஷன்லையும் இருக்குது, 80 km/h அப்படிங்கிற ஆப்ஷன்லையும் இருக்குது. முதல் வேரியண்டுடைய பேட்டரியுடைய கெப்பாசிட்டி 72 வோல்ட் 31.2 ஆம்பியர் அவர். 2வது வேரியண்டுடைய பேட்டரி பேக்குடைய கெப்பாசிட்டி 72 வோல்ட் 52 ஆம்பியர் அவர். இந்த வாகனத்திலையும் 3 விதமான ரைட் மோட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய பேட்டரி பேக்கை லித்தியம் அயன் NMC பேட்டரி பேக்காக பொறுத்திருக்கிறாங்க. 2 கிலோவாட் திறன் கொண்ட BLDC ஹப் மோட்டரை பொறுத்திருக்கிறாங்க. முன்புறமும் பின்புறமும் டிஸ்க் பிரேக் பொறுத்திருக்கிறாங்க. பிரேக்கிங் சென்சார் பொறுத்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. 90/90 14 இன்ச் அளவுள்ள வீல்களாக பொறுத்திருக்கிறாங்க. டியூப்லெஸ் டயர்கள் மற்றும் அலாய் வீல்களாக பொறுத்திருக்கிறாங்க.
முன்புறம் டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷனிங்கும் பின்புறம் டூயல் காயில் சஸ்பென்ஷனிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த கிளார் மாடலுடைய எடை தாங்கும் திறன் 300 கிலோகிராம். லைட்டிங் சிஸ்டமை எல்இடி லைட்டிங் சிஸ்டமாக கொடுக்குறாங்க. யூஎஸ்பி சார்ஜிங், கீலெஸ் என்ட்ரி, ரிவர்ஸ் மோடு, பார்க் அசிஸ்ட் மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த வாகனத்தில் கொடுக்குறாங்க. இந்த வாகனம் 6 விதமான வண்ணங்களில் கிடைக்குது. இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய பேட்டரி பேக்கை முழுமையாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 4 மணி நேரங்கள்லேருந்து 5 மணி நேரங்கள் ஆகுது. சார்ஜரில் ஆட்டோ கட் ஆஃப் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. முதல் வேரியண்ட்டுடைய சார்ஜருடைய கெப்பாசிட்டி 6 ஆம்ஸ், ரெண்டாவது வேரியண்ட்டுடைய சார்ஜருடைய கெப்பாசிட்டி 10 ஆம்ஸ். இந்த கிளார் அப்படிங்கிற வாகனத்துடைய ஆன்ரோடு விலை பார்த்துடலாம். முதல் வேரியண்ட்டுடைய ஆன்ரோடு விலை 1,25,000 ரூபாய். ரெண்டாவது வேரியண்ட்டுடைய ஆன்ரோடு விலை 1,50,000 ரூபாய். நான் மேலே சொன்ன ஆன்ரோடு விலையிலே இந்த வாகனத்துக்கான பம்பர், சாரி கார்டு, லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் அடங்கும். கியூட் மின்சார ஸ்கூட்டருடைய லுக்வைஸ் ரிவ்யூ பார்த்துடலாம். முன்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்க் பிரேக் பொறுத்திருக்கிறாங்க. சஸ்பென்ஷனிங் டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷனிங் கொடுத்துருக்காங்க. 12 இன்ச் அளவுள்ள அலாய் வீல்களை பொறுத்திருக்கிறாங்க. லெக்ரூம் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளேட்டை வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் லோடு ஏதாவது கொண்டு போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இது இருக்கும். பில்லியன் கால் வைக்கிறதுக்கான ஃபுட் ரெஸ்ட் நார்மல் டைப்லையும் கொடுத்துருக்காங்க. லேடிஸ் கால் வைக்கிற மாதிரியான டைப்லையும் கொடுத்துருக்காங்க. பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிஎல்டிசி ஹப் மோட்டர் பொறுத்திருக்கிறாங்க. டிஸ்க் பிரேக் பொறுத்திருக்கிறாங்க. டூயல் காயில் சஸ்பென்ஷனிங் கொடுத்துருக்காங்க. சீட்டோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா நல்லா அகலமாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலி இ ஸ்கூட்டருக்கான தேவையான அளவுக்கு கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டி பாக்ஸில் ஸ்பேஸ் நல்ல இடவசதி கொண்டதாகவே கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆம்ஸ் மற்றும் 10 ஆம்ஸ் திறன் கொண்ட சார்ஜரை கொடுக்குறாங்க. ஹை பீம், லோ பீம், ஹார்ன், ஹசார்ட், இண்டிகேட்டர்ஸ், ரிவர்ஸ் மோடு, பார்க் அசிஸ்ட், லைட் ஆன் ஆஃப், ஸ்பீட் மோட் மாதிரியான ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுக்குறாங்க. வாகனத்தை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் இன்லெட்டை சீட்டுக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க. சரி, நம்ம அடுத்த மாடலான கிளார் அப்படிங்கிற மாடலுடைய லுக்வைஸ் ரிவ்யூ பார்க்கலாம். ஒரு ஸ்டைலிஷான மின்சார ஸ்கூட்டருக்கான டிசைனாக இருக்குது. டூவல் ஹெட்லாம்பாக இந்த வாகனத்துடைய ஹெட்லாம்பை கொடுத்துருக்காங்க. முன்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்க் பிரேக் பொறுத்திருக்கிறாங்க. சஸ்பென்ஷனிங் டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷனிங் கொடுத்துருக்காங்க. வீல்களை 14 இன்ச் அளவுள்ள வீல்களாக கொடுத்துருக்காங்க. லெக்ரூம் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீளப்படுத்தி கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. சீட் நல்லா நீளமாகவே கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டைப்லையும் கொடுத்துருக்காங்க. லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் டைப்லையும் கொடுத்துருக்காங்க. சாரி கார்டும் பொறுத்திருக்கிறாங்க. இந்த வாகனத்துடைய பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிஎல்டிசி ஹப் மோட்டர் பொறுத்திருக்கிறாங்க. டிஸ்க் பிரேக் பொறுத்திருக்கிறாங்க. டூவல் காயில் சஸ்பென்ஷனிங்கும் கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டி பாக்ஸில் இடவசதி பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன பொருட்கள் வைக்கிற அளவுக்கு தான் இடவசதி கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹார்ன், ஹை பீம், லோ பீம், டர்ன் சிக்னல், பார்க் அசிஸ்ட், ரிவர்ஸ் மோட், ஸ்பீட் மோட் மாதிரியான ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுக்குறாங்க. சரி, இந்த ஜீவா இபைக் நிறுவனத்தோட வாகனங்களுடைய ரைடிங் ரிவ்யூ பார்த்துடலாம். முதல்ல கியூட் அப்படிங்கிற வாகனத்துடைய ரைடிங் ரிவ்யூ பார்த்துடலாம். பிக்கப் ஸ்மூத்தான பிக்கப்பாக இருக்குது. பிரேக்கிங் எஃபிஷியண்டான பிரேக்கிங்காக இருக்குது. முன்புறமும் பின்புறமும் டிஸ்க் பிரேக் பொறுத்திருக்கிறதுனால சஸ்பென்ஷனிங் நல்லா இருந்தது. கம்ஃபர்ட்னஸாக இருந்தது ரைடு. டேர்னிங் மற்றும் டிரைவிங் ஸ்டெபிலிட்டி நல்லா இருந்தது. அடுத்ததாக கிளார் அப்படிங்கிற மாடலுடைய ரைடிங் ரிவ்யூ பார்க்கலாம். பிக்கப் நல்லா சூப்பராகவே இருந்தது. ஒரு ஸ்பீட் மோட்லேருந்து இன்னொரு ஸ்பீட் மோட் போகும்போது எந்த விதமான ஜெர்க் ஃபீலுமே இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான பிக்கப்பாக இருந்தது. பிரேக்கிங் நல்லா எஃபிஷியண்டாக இருந்தது. டிரைவிங் மற்றும் டேர்னிங் ஸ்டெபிலிட்டி நல்லா இருந்தது. சஸ்பென்ஷனிங்கும் நல்லா இருந்தது. ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ரைடாக இருந்தது. இந்த 2 வாகனங்களில் உங்களுக்கு எந்த வாகனம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க. புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.